அதிமுக வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல் அல்ல எனவும் அதில் மாற்றங்கள் வர வாய்ப்பிருப்பதாகவும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை என்றும் கூறினார். வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஏற்கனவே முறைகேடுல நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி அது என்ன புதுசா என்ன? இந்த பட்டியல் பல முறை மாற்றங்கள்லாம் வரும். இது இறுதி பட்டியல் கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். சேர்ப்பாங்க, குறைப்பாங்க, எடுப்பாங்க, எல்லாம் இருக்கு. அதில் பார்த்து தான் இருக்கிறாரு. மக்கள் நல கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தலைவர் சொன்ன கருத்துக்கு முரண்பட்ட கருத்து அவங்க கட்சிக்குள்ளேயே சொல்லிட்டு வராங்க. சிதாவூர் பங்களாவை பொறுத்த வரைக்கும் தாப்பானி கருத்து சொல்லியிருக்காரு. அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி கருத்து சொல்றதை பத்தி உங்களுடைய அவங்க முதல்ல சொன்னது பாத்தீங்கன்னா, ஜனநாயக ரீதியில முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலுக்கு பிறகுதான் தேர்வு செய்யணும்னு சொன்ன கருத்து. பிறகு திடீர்னு விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. விஜயகாந்த் அறிவிச்சு 10 நாட்கள் ஆகின்றனர். எங்கே இருக்கிறார்? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. அதனால எங்கே ஒரு கேள்வி.